எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக தினமும் குடும்பத்துக்காக தண்ணியே கரைத்துக்கிட்டு யாருன்னே மறந்துட்டேன்னு உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கிற என்னோட அன்பு சகோதரிகளுக்கு ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் பல வீடுகளில் வெளியில் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளே பூட்டி வச்சிருக்கிற ஒரு வலி. என் கணவர் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. நான் எவ்வளவு தியாகம் பண்ணுறேன்னு அவருக்கு தெரியலை. நான் பேசினா சண்டை, அமைதியாக இருந்தால் அலட்சியம். இந்த வார்த்தைகள் தான் உங்கள் மனசுக்குள்ளே ஓடுதா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். முதல்ல ஒரு உண்மையை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆண் தன் மனைவியை காயப்படுத்துறதுக்கு அவன் கெட்டவன் அப்படின்னு அர்த்தம் இல்லை. பல நேரங்களில் இவன் நம்ம மனைவி தானே, எங்கே போயிட போகிறா அப்படிங்கிற அலட்சியமே அவனை மெல்ல மெல்ல கடினமாக மாற்றுது. இங்கே தான் நம்ம பெண்கள் அறியாமல் பண்ணுற ஒரு பெரிய தவறு ஆரம்பிக்குது. அவர் அலட்சியம் காட்டுறாருன்னு தெரிஞ்சோம் நம்ம இன்னும் அதிகமாக அன்பு காட்டுவோம், இன்னும் பொறுப்புப்போம், இன்னும் தியாகம் பண்ணுவோம். நம்ம நல்லா இருந்தால் அவர் மாறுவார் அப்படின்னு நம்புவோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மரியாதை கிடைக்காத இடத்துல அன்பு கொடுத்தா அது அன்பா இல்லை, அவனுக்கு பழக்கமாக மாறிடும். சரி, இப்போ என்னதான் பண்ணணும்? சண்டை போடணுமா, கத்தணுமா, மௌனமாக பிரிஞ்சிடணுமா? இல்லை சகோதரிகளே, இதுக்கெல்லாம் நடுவில் ஒரு புத்திசாலித்தனமான வழி இருக்குது. இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த 5 வழிகள் உங்கள் கணவரை மாற்றத்துக்காக இல்லை, உங்களை மீட்டெடுக்க, உங்கள் மரியாதையை திரும்ப வாங்க. இந்த 5ஐயும் ஒரு வாரம் மனசார கடைபிடிச்சு பாருங்க. அவர் உங்களை பார்க்குற விதம் மாற ஆரம்பிக்கும். முதல் வழி, உங்களுக்கான எல்லையை நீங்களே வரைங்க. நிறைய பெண்கள் பண்ற ஒரு தவறு என்ன தெரியுமா? கணவர் கோபத்துல மனசு நோகிற மாதிரி பேசுவார், திட்டுவார், அவமானப்படுத்துவார். ஆனா அடுத்த 10 நிமிஷத்துல அதே பெண் போய் வாங்க சாப்பிடலாம், காஃபி வேணுமா, தண்ணி எடுக்கட்டுமா, ஒண்ணுமே நடக்காத மாதிரி நடந்து கொள்வாங்க. இதனால அவருக்கு என்ன தோணும் தெரியுமா? நாம எவ்வளோ பேசினாலும் இவ மாற மாட்டா, இவ எங்க போவா, இந்த எண்ணம் வந்துட்டா அப்புறம் மரியாதை வராது. அப்ப என்ன பண்ணணும்? கடமையை செய்யுங்க, ஆனா அளவுக்கு மீறி தாங்குறத நிறுத்துங்க. அவர் உங்களை காயப்படுத்திட்டாரா? சமைங்க, சாப்பாடு மேஜையில் வைங்க, ஆனா தட்டை எடுத்து அவர் கையில கொடுத்து பக்கத்துல நின்று பரிமாறாதீங்க. சாப்பாடு மேஜையில் இருக்கு, எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு வரி. அதுக்கப்புறம் நீங்க உங்க வேலையை பார்க்க போயிடுங்க. அந்த இடத்துல ஒரு அசௌகரியமான அமைதி உருவாகணும். இவ எப்பவும் இப்படி இல்லையே, இன்னைக்கு ஏன் பேசல? அந்த கேள்விகள் தான் அவர் மனசுக்குள்ள உங்க மதிப்பை திரும்ப எழுப்பும். இரண்டாவது வழி, தேவையில்லாத விளக்கங்களை நிறுத்துங்க. ஒரு சண்டை வந்தா 90% பெண்கள் என்ன பண்ணுவாங்க? அழுவாங்க, விளக்கம் கொடுப்பாங்க, தங்களையே நிரூபிக்க முயற்சி பண்ணுவாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. சகோதரிகளே, ஒரு உண்மையை கடினமா இருந்தாலும் சொல்றேன். உங்களை மதிக்காத ஒருத்தருக்கு உங்க விளக்கம் காதுல விழவே விழாது. அது அவருக்கு வெறும் சத்தம்தான். இனிமே அவர் குறை சொன்னாலோ சண்டை வந்தாலோ எதிர்த்து பேசாதீங்க, விளக்கம் கொடுக்காதீங்க. ஒரு ஆழ்ந்த அமைதி. உதாரணம், சாப்பாட்டை குறை சொல்றாருன்னா முன்னாடி மாதிரி நான் காலையில இருந்து அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க. அவரை அமைதியா பார்த்துட்டு சரி, அவ்வளோதான். அந்த சரி ஒரு வால் மாதிரி வேலை செய்யும். நீங்க அமைதியா இருக்கும்போது அவருக்கு தான் சங்கடம். இவ ஏன் இப்படி முன்னாடி மாதிரி பேசலையே? உங்க மௌனம் அவர் மனசை கலக்கணும். மூன்றாவது வழி, உங்களை கடைசி ஆளா நடத்தாதீங்க. அவர் சாப்பிட்ட பிறகுதான் நான், அவர் தூங்கின பிறகுதான் நான், இதை தியாகம்னு நினைக்காதீங்க. இது உங்களை நீங்களே மறுப்பது. பசியா இருக்கா, நேரத்துக்கு சாப்பிடுங்க. உடம்பு முடியலையா, படுத்து ஓய்விடுங்க. நானும் ஒரு மனுஷிதான், எனக்கு உடம்பு இருக்கு. இந்த செய்தி உங்க செயல்களால போகணும். நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிச்சால்தான் அவர் உங்களை மதிக்க கற்றுக்குவார். நான்காவது வழி, அவரே உங்க உலகமா இருக்காதீங்க. கணவர் வரும் வரைக்கும் பொழுது போகாத வாழ்க்கை. இது காதல் இல்லை, இது அடிமைத்தனம். உங்களுக்கு உங்களுக்கான உலகம் வேணும். புத்தகம், கைவினை, கற்றல், தோழிகள், உங்க திறமை. அவர் வீட்டுக்கு வரும்போது நீங்க உங்க வேலையில பிஸியா இருந்தா அவர் உங்களை தேடுவார்.
என்ன இவன் இப்படி மாறிட்டா? இந்த இயல்பு என்னன்னா சுலபமா கிடைக்கிறதுக்கு மதிப்பு இருக்காது. 5வது வழி, கண்ணீரை ஆயுதமாக்காதீங்க. இப்ப காலத்துல அழுகை பலவீனம். நீங்க அடிக்கடி அழுதா உங்க கண்ணீரின் மதிப்பு குறையும். அவர் முன்னாடி அழுதுடாதீங்க. அமைதியா, தைரியமா, பக்குவமா இருங்க. நான் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை உங்க முகத்துல தெரியணும். முடிவா, சகோதரிகளே, இந்த 5 விஷயங்கள் பழி வாங்கறதுக்காக இல்ல, உங்களை மீட்டெடுக்க, உங்க மரியாதையை திரும்ப பெற. நீங்க மாறினால்தான் உங்க வாழ்க்கை மாறும். நீங்க ராணியா வாழ ஆரம்பிச்சா உங்க வீடு ராஜ்யமா மாறும். இதே மாதிரி மனசுக்கு ஆறுதல் தர உண்மையான பேச்சுகளுக்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க மனசு லேசாக நாங்க துணையா இருப்போம்.